டேஸ்டியஸ்ல சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி எடுத்து வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க ஒரு கப் பாஸ்தா அதில் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கேப்சிகம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், குட்டி குட்டியாக ஒரு வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்தா இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த பாஸ்தா அதில் ஊற்றி விட்டு நல்லா தண்ணியெலாம் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ பாஸ்தா ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். இப்போ அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இந்த வெங்காயம் கேப்சிகத்தை போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யோ பட்டரோ ஆட் பண்ணிக்கிட்டு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோதுமை மாவு வச்சு பண்ணும்போது டேஸ்ட் நல்லா வந்தது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் பால் ஊற்றிக்கோங்க. ஊற்றின பிறகு நல்லா வதக்கின வெஜிடபிள்ஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு கெட்டியாகி வரும்போதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவுக்கு ஆர்கனோ, உங்களுக்கு சால்ட் எவ்வளோ தேவைப்படுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதெல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டியாகி வரும்போது சீஸோ பட்டரோ ஆட் பண்ணிக்கலாம் க்ரீமியாக இருக்கிறதுக்காக. இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா அதில் ஆட் பண்ணி சர்வ் பண்ணால் நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி.